வணக்கம். மனது ஐக்கியப்படும்போது, பிரபஞ்சத்தை மேல் ஐக்கியப்படும்போது காரியத்தடை வருவதில்லை. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஐக்கிய நிலையில் ஆன்மா மேலோங்கி இருக்கும்போது நாம் செய்யும் செயலில் காரியத்தடை வருவதில்லை. காரணம், செயல் புனிதமாக இருக்கும். தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள், தவறான போக்குக்குரிய நிலையை இந்த ஆன்மா பிரபஞ்சம் உண்டாக்காது. நல்லதையே நினைக்கும், நல்லதையே செய்யும், நல்லதாகவே நடக்கும், காரியத்தடை வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடான ஒரு ஆன்மாவுக்கு நெசசரி நாம் எது தேவையோ அது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு மேலே பேராசைப்படுதல் அது கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும். ஏன்னா நியாயமான நிலை உள்ளது நிச்சயமாக பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியத்தோடு இருக்கிறவர்களுக்கு அது தங்குதடை என்று பூர்த்தியாகிக்கொண்டே போகும். அது எழுதி கூட வைத்து கொள்ளலாம். எது நெசசரி அப்படிங்கிறத எழுதி கொண்டு வைத்து கொண்டு கூட ஒன்று ஒன்றாக டிக் பண்ணிக்கிட்டே வரலாம். நிச்சயமாக அடையப்படும். அது அந்த செயல் நிலை தான் முக்கியம், சிந்தனை தான் முக்கியம். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நெசசரியான தேவைக்குரிய நிலை அது பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடில் நிறைவேற்றப்படும். தவறான நிலையில் அந்த சிந்தனை நம்மளை செயல்படுத்த விடாது. பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடு இருந்துட்டாலே தவறான சிந்தனைக்கே இடமில்லை, அது ஒதுக்கிவிடும். நம்மளை காக்கும், பிரபஞ்சம் காக்கும். ஒரு தீயவனுடைய தொடரை ஒதுக்கி செல்லும், அவர்களிடந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், ஒதுக்கி கொண்டு செல்லும். நீங்கள் அந்த சுகம் அந்த ஐக்கியப்பாடு நிலையில் நாம் மேலோங்கி செல்லும் போது ஒவ்வொரு செயலும் நம்ம அறியப்படுவோம். ஏன்னா டிக்காகும், அப்பைக்கப்ப அது பூர்த்தியாகும். ஆனால் நெசசரி தான் கிடைக்க முடிய தேவைக்குரியதான் பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தும், கொடுக்கும். தேவையற்றது அப்படின்னா ஒருத்தரை வஞ்சிப்பது, அவரை இப்படி செய்ய நினைப்பதெல்லாம் நடக்காது. நல்ல